விஜய் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை தொகையை குறைப்பதாக சில தகவல்கள் வருது. இது எதற்காக? அபிடவிட்ல காட்டுவதை மிகைப்படுத்தி இவ்வளவா அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படாமல் இருப்பதற்கா, அல்லது தன்னுடைய மனைவியினுடைய விவாகரத்து வேலைகள் நடந்து கொண்டிருப்பதால சரிபாதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயமா? இல்ல, நம்ம ஏற்கனவே ஸ்பெக்ட்ரம் காணொலியில பேசியிருக்கோம். விஜய் தன்னுடைய சொத்துக்களை சங்கீதா அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஃபர்ஸ்ட் விருப்பம் இல்லை. அவ்வளவு சொத்தை அவருக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அப்படி கொடுக்கணுன்ற மனசு அவருக்கு இருந்ததுன்னா இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு வந்திருக்காது, மியூச்சுவலாவே முடிஞ்சிருக்கும். எப்ப வெளியில வருது? இவங்க ஒரு இது கேட்கறாங்க. நான் அது கூட உதாரணம் சொல்லியிருந்தேன், பிரியதர்ஷன் லிசி உதாரணம் கூட சொல்லியிருந்தேன். உங்களோட சேனல் தான் சொன்னா என்னன்னு தெரியல. பிரியதர்ஷன் லிசின்றது மலையாளத்துல மிகப்பெரிய ஒரு சம்பதி. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வாழ்ந்து அவங்க விவாகரத்து பெறாங்க. அப்ப பிரியதர்ஷன் மியூச்சுவலா விவாகரத்து பெற்று இந்த தியேட்டர் மாதிரி 4-5 சொத்தை அவங்க கொடுத்துட்டாங்க லிசிக்கு. இது வெளியில அறிவார்ந்த சினிமா தெரிஞ்சவங்களுக்கு இந்த மேட்டர் தெரியும். பொது வெளியில யாருக்கும் தெரியாது. 2 லாயர்ஸ் வச்சு பேசிப்பவங்க ஒத்து வரல, எதுவுமே ஒத்து வரலன்றப்ப கடைசியான புகலிடம் எது? நீதிமன்றம். அப்ப நீதிமன்றத்துல மனு போடுற. அப்ப இப்ப விஜய் இந்த சொத்துக்கெல்லாம் விற்கிறாரு அப்படின்றது எனக்கு எந்த ஆச்சரியமும் படல. ஏன்னா இந்த சொத்துக்கள் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு தான் அவர் மியூச்சுவல் சம்மதிக்காம இருக்காரு. அவர் மியூச்சுவல் ஏன் சம்மதிக்காம இருக்காரு? நம்ம எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு தான். அது சாத்தியம் இல்ல, எதுவுமே கொடுக்க கூடாதுன்றது இல்ல. இப்ப ஏன் விற்கிறாங்க? இல்ல இது சங்கீதா மட்டும் மேட்டர் இல்ல. இப்ப சப்ஜெக்ட் என்னன்னா, இப்ப தேர்தல் வேட்புமனு தாக்கல் விஜய், நான் ஏற்கனவே நிறைய காணொலியில சொல்லியிருக்கேன், இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிட மாட்டார். நான் சொல்றேன், தயவு செய்து எழுதிக்கங்க, போட்டியிட மாட்டார். ஏன் போட்டியிட மாட்டாரு சொல்றேன்னா, அவர் போட்டியிட்டார்னா அவருடைய வண்டவாள தண்டவாளம் எல்லாம் நீங்க வேட்புமனு தாக்கல்ல கொண்டு வரணும்.